மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் கதாநாயகன் அறிமுகமாகி கிட்டத்தட்ட நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சமையல் பக்கம் திரும்பினார். மெஹந்தி சர்க்கஸ் மாதிரி அவர் வாழ்க்கையில் ஒரு சர்க்கஸ் நடந்துச்சு. ட்விஸ்ட்டு அவருக்கு இல்லை, நமக்கு. அவங்க பேர் தான் ஜாய் கிறிஸ்டிலா. இந்த ஜாய் கிறிஸ்டிலா யார் ஆடை வடிவமைப்பாளராக இருந்தவங்க, காஸ்டியூம் டிசைனராக இருந்தவங்க. காஸ்டியூம் டிசைனராக வந்து அவங்க காதலையே டிசைன் பண்ணி வாழ்க்கை துணையாக ஆயிருக்காங்க. அந்த ஃபெட்ரிக்கோட மனைவி தான் ஜாய் கிறிஸ்டிலா. ஆனால் அண்ணனோட முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ருதி. அவங்க வந்து ஒரு வக்கீல். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பைல்வான் ரங்கநாதன் ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. கவர் பேஜ் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய வணக்கம். கிட்டத்தட்ட 1,50,000 ஷோ அந்த வீடியோ பார்க்காதானே கேட்குறியா? சரி, ஓகே. அதெல்லாம் அரசியல் சமாச்சாரம். நம்ம சமாச்சாரத்துக்கு வருவோம். போன வாரம் என்ன ட்ரெண்டிங்கு எல்லாருக்குமே தெரியுமே. நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் கல்யாணம் தான். மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் கதாநாயகன் அறிமுகமாகி கிட்டத்தட்ட நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சமையல் பக்கம் திரும்பினார். எந்த அளவுக்கு சமையல் பக்கம் திரும்பினார் அப்படின்னா, நம்ம குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட்டு வேணாம்ப்பா, இவரை தூக்கி ஜட்ஜாக போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன். இப்படி மாதம்பட்டி ரங்கராஜனை வந்து ஃபேமஸாக இருக்கிற இந்த டைமில் தான் மெஹந்தி சர்க்கஸ் மாதிரி அவர் வாழ்க்கையில் ஒரு சர்க்கஸ் நடந்துச்சு. ட்விஸ்ட்டு அவருக்கு இல்லை, நமக்கு. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. சாட்டர்டே நைட் அப்படின்னாலே நம்ம மக்கள் வந்து பார்ட்டி, பப்பு, என்ஜாய் மோடு அப்படின்னு வேறு மைண்டில் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக அந்த மாதிரி டைமில் வந்து சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜனை போட்ட அந்த போஸ்ட்னால் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் ஆக்டிவேட் பண்ணி விட்டார். என்ன போஸ்ட்டு? அவரோட 2வது கல்யாணத்தோட போஸ்ட்டு தான். இந்த பாருங்க. அப்படி யாருப்பா 2வது மேரேஜ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் தான் ஜாய் கிறிஸ்டிலா. இந்த ஜாய் கிறிஸ்டிலா யார்? கிட்டத்தட்ட வந்து சூர்யா அண்ணன், இளைய தளபதி விஜய் அண்ணன், அட்லி, அப்புறமேட்டு அனிருத், இவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஆடை வடிவமைப்பாளராக இருந்தவங்க, காஸ்டியூம் டிசைனராக இருந்தவங்க. கிட்டத்தட்ட புதுசாக வர ஹீரோ எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் வந்து ஆடை வடிவமைப்பாளராக இருக்காங்க. சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கும் காஸ்டியூம் டிசைனராக வந்தவங்க தான் நம்ம ஜாய் கிறிஸ்டிலா. காஸ்டியூம் டிசைனராக வந்து அவங்க காதலையே டிசைன் பண்ணி வாழ்க்கை துணையாக ஆயிருக்காங்க. இந்த ஜாய் கிறிஸ்டிலா மேடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கே. பொன்மகள் வந்தால் அப்படின்னு ஜோதிகா மேடம் நடித்த படம் இருக்கு இல்லையா, அதோட டைரக்டர் தான் ஃபெட்ரிக். அந்த ஃபெட்ரிக்கோட மனைவி தான் ஜாய் கிறிஸ்டிலா. ஃபெட்ரிக் என்னனுக்கும் ஜாய் கிறிஸ்டிலானுக்கும் 2018 வருஷமே கல்யாணம் ஆயிடுச்சு. 2023 தான் வந்து மறுபடியும் டிவோர்ஸ் வாங்கி வந்து ஜாய் கிறிஸ்டிலா மேடம் வந்து அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் அண்ணனோட முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ருதி. அவங்க வந்து ஒரு வக்கீல். ஆனால் வந்து அண்ணன் வந்து முறைப்படி வக்கீலை பார்த்து டிவோர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணாரா இல்லை வந்து என்ன பண்ணாருன்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் ஸ்ருதி அவங்கள்ட்டேருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன், டிவோர்ஸ் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த கருப்பும் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகலை. ஒருவேளை ஆனால் வந்து சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம பைல்வான் ரங்கநாதன் ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அப்படி இப்படின்னு. சரி, அவர் சொல்கிறா இப்படி சமாச்சாரத்தில் இது ஒன்று நினச்சா நடந்திருக்குங்க. பரவாயில்ல, அவர் சொன்னதும் நடக்குது. 100 விஷயம் சொன்னால் 6 விஷயம் நடக்காதா? சாரி பைல்வான். தமிழ் சினிமாவில் நடிகராகவும் உலகில் உள்ள தலைசிறந்த தந்தைகளின் ஒருவராக இருக்கும் நடிகர் நெப்போலியன் தனது மகனுக்காக அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது மகனின் திருமணத்திற்கு பிறகும் வரும் முதல் பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடிய வீடியோவை அவரது வலைதள பக்கத்தில் வெளியிட்டு தனது மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். ஓகே நேயர்களே, அடுத்த வாரம் என்ன ட்ரெண்டிங் அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் தகவல் எடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.